தீட்டுப்பட்டுருவார், ரிச்சுவலி அன்கிளீன் ஆகிடுவார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை அவனோட ரொம்ப இருந்தால் இவர் அவனை மாதிரி ஆகிடுவார், அவங்கள மாதிரி ஆகிடுவார்னு கூட பயந்தாங்க. மாரலி அவங்கள மாதிரி ஆகிட்டாருன்னா அப்படின்ற ஒரு அதெல்லாம் அந்த திங்கிங்லாம் அப்படி இருக்கு பாருங்க. ஆனால் இயேசு எப்படின்னா, அவர் ஒருத்தரோட இருந்தால் அவன் வியாதி இயேசுக்கு வராது, இயேசுகிட்ட இருந்து தான் அந்த பரிசுத்தம் பரவிடும். இட்ஸ் a contagious holiness இல்லையா? அவங்க என்ன நம்பினாங்க, ஒரு சுத்தம் உள்ளவனும் அசுத்தம் உள்ளவனும் ஒன்றா உட்காந்தா இந்த அசுத்தம் உள்ளவன் சுத்தம் உள்ளவனை தீட்டுப்படுத்திடுவான். ஆனால் அசுத்தம் உள்ளவனும் இயேசு பரிசுத்தராகிய இயேசு உட்காந்தா அசுத்தம் உள்ளவன் சுத்தமாயிடுவான். என்ன மாதிரி பதில் சொல்கிறாரு? அவனை குணமாக்கும்படி வந்தேன்றார், பாவியில் அழைக்கும்படி தான் வந்தேன் போன்றார். இயேசு பாருங்க, அவங்களோட போய் சாப்பிட்டார் தானே ஒழிய அவங்களோட போய் பாவமாக செஞ்சார் கிடையாது. அவங்க பாவம் சரின்னு நான் சொன்னார் கிடையாது. ரொம்ப டெலிகேட்டாக டீல் பண்ணுறாரு. அவனை அப்செட்டும் பண்ணாமல் அவனை அரவணைச்சு அதே நேரத்தில் அவனை மனம் திரும்ப வச்சு அவனை மாற்றி அவனை ஒரு புதிய திசையில் கொண்டு போகிறார். அந்த மாதிரி சாப்பிடலாம் பாவிகளோட. அவங்களோட போய் பாவம் செய்யக்கூடாது, அவங்க செய்கிற பாவத்தை நம்ம என்டார்ஸும் பண்ணக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு அன்பு காட்டி அரவணைச்சு அவங்கள ஏற்றுக்கொண்டு, யாராக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? நீ ரொம்ப பெரிய பாவி, நீ சபைக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. இயேசு ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறாரு எத்தனையோ இடத்துல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், யாராக இருந்தாலும் வாருங்கள்ன்றார். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவது இல்லை என்றார். அப்போ நாம் அப்படிப்பட்ட சபையாக இருக்கணும். யார் வேணால் வரலாம், யார் வேணால் வரலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில் இங்கே ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது, யார் வேணால் வரலாம், எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. இன்னொரு காரியம் சொல்கிறாங்க, அங்கே பந்தி இருக்கும்போது நீ முதல்ல மாறின பிறகு தான் உன்னோட உட்காந்து சாப்பிடுவேன். இயேசு கண்டிஷன் போடலை. நீ மாறின பிறகு தான் உன்னோட நான் ஐக்கியம் கொள்வேன். இந்த விதத்தில் சாப்பாடு சொல்கிறேன், எல்லா விதத்துலையும் இயேசு அவனோட ஐக்கியம் கொண்டான்னு கிடையாது. நீ மாறினாதான் உன்னை உட்காந்து சாப்பிடான்னு சொன்னாரா? கிடையாது. மாறுறதுக்கு முன்னாலே சில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுபோல் மாறாமலே கூட இங்கே வரலாம், வரலாம், தாராளமாக வரலாம், யார் வேணால் வரலாம். ஏன்னா இது இயேசுனுடைய மாடலை நம்ம பின்பற்ற பார்க்கணும் இல்லையா? நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே வரலாம், நிச்சயம் இயேசு உங்களை மாற்றுவார், இருக்கிற வண்ணமாக விட மாட்டார். என்ன மாதிரி ஒரு பதில் பாருங்க.